நீ இன்னைக்கு மேகதாத்தில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு, ஆமாவா இல்லையா? சொல்லு. சேகரித்தார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாது அணை கட்டியதும் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியில் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலே ஒதுக்குறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை. கச்சத்தீவா கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்கின்ற பேச்சுக்கு இடமில்லை. யார்? காங்கிரஸ். பிஜேபி கொடுத்தது கொடுத்ததான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. பிஜேபி கொள்கை ஒண்ணுதான், கட்சி பேரு வேற, கொடி வேற. இது நல்லா விளங்கணும். நீ இது புதுசா ஒண்ணு இல்ல. நீட்டை கொண்டு வந்த யாரு? காங்கிரஸ். சிஎஸ்டி கொண்டு வந்தவன் யாரு? காங்கிரஸ். என்ஐஏ என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். இது எல்லா நச்சு திட்டத்தையும் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்ப பெத்து பேர் வச்சா அவர் ஊட்டமா போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்கிறப்பல, இவ்வளவுதான். என்ன மாறுபாடு உண்டுட்ட? இதே நீட்டு தேர்வை எதிர்த்து ஐயா ராகுல் காந்தி போராடுறார். கொண்டு வந்த ஆள் யார்? அவர் தான். கூட இருந்த ஆள் யார்? இவர்கள் தான். இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்ட பெருந்தகை காந்தி செல்வன் நம்ம ஐயா தான். இந்த நாடகத்தில் இருந்து என்னைக்கு நீ இந்த நாடக கொட்டையில் இருந்து வெளியேறுகிறாயோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் முன்னேற முடியும்.